முதுமையில் நோய் வர்றது சகஜம். அதை எப்படி நம்ம அணுகிறது, அதை எப்படி நம்ம எதிர்கொண்டு சமாளிக்கிறது. அதிர்ஷ்டவசமாக நான் ஒரு லேண்டு விற்று கையில் பணம் வச்சுருந்ததுனால அந்த என்டையர் எக்ஸ்பென்ஸு என்னால் சமாளிக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி பணம் இந்த மாதிரி வசதி இல்லைன்னா என்ன ஆகும்? பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி முதுமையில் நோய் வர்றது சகஜம். அதை எப்படி நம்ம அணுகிறது, அதை எப்படி நம்ம எதிர்கொண்டு சமாளிக்கிறது, அதை பற்றி என்னுடைய அனுபவத்தில் நான் பட்டதெல்லாம் சொல்கிறேன். என்னுடைய ஒய்ஃபுக்கு திடீர்னு ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அதாவது கேன்சர் அதுக்கு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி சிட்டியில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் நல்ல வெரி எமினன்ட் சர்ஜன்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா முடிஞ்சுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆஸ்பத்திரியில் ஒரு 20-30 நாள் தங்க வேண்டியது ஆகிடுச்சு. ஐசியூவில் 30 நாள் ஐசியூவில் தங்கினா எவ்வளோ செலவாகும் பார்த்துக்கு. அன்எக்ஸ்பெக்டட். இது அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்ட யங் டாக்டர்ஸ் எல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு. அந்த ஆப்ரேஷன் பண்ணவங்கெல்லாம் என்னுடைய சக மருத்துவர்கள் எல்லோரும் எனக்கு தெரியும். அப்படி இருந்த எனக்கே என்னுடைய ஒய்ஃபுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடுச்சு. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வர்றது அன்எக்ஸ்பெக்டடாக வரும். யாரும் இன்டென்ஷனலாக பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது எப்படி நம்ம சமாளிக்கிறது? அதிர்ஷ்டவசமாக நான் ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு விற்று கையில் பணம் வச்சுருந்ததுனால அந்த என்டையர் எக்ஸ்பென்ஸு என்னால் சமாளிக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி பணம் இந்த மாதிரி வசதி இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால் என்னுடைய அட்வைஸ் வயசான காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய வியாதி எதுவும் வந்தாங்கன்னா, இப்போ நம்ம ஃபைனான்ஷியலி கொஞ்சம் லோவாக இருக்கவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதியோடு இருக்குது. அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதுனா முதல்ல ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் நம்ம வச்சுக்கணும். நம்பகமான ஃபேமிலி ஃபிசிஷியன். அவங்க இப்போது நீங்கள் நேராக போனோடனே இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் செஸ்ட் பெயின் போனோடனே உடனே ஆஞ்சியோ பண்ணணும், ஸ்டென்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் கூட இருந்தாருன்னா அவர் நல்லா பார்த்து இது பண்ணி கரெக்டாக உங்கள் ஃபேமிலி சரௌண்டுக்கு இது தேவையா இது தேவையில்லையான்னு நல்ல ஒரு அறிவுரை கூறுவார். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன். ஒரு கதை சொல்லணுன்னா, ஒரு டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்புக்காக எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டோம். ஒரு வயசானவர் சார் நான் ஒரு பென்ஷனரு, எனக்கு 20,000 தான் பென்ஷன் வருது, முட்டி வலின்னு போனேன் ஒரு ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட. அவர் சிடி ஸ்கேனு இதெல்லாம் பண்ணி அதுவே ஒரு 15,000 செலவாகிடுச்சு. ஆனால் சரியாகலை எனக்கு. அப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு 50 ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு, எனக்கு சரியாக போச்சு அப்படின்னு. இதுவே அவரே அதுக்கு காரணமாக சொல்லிட்டார். அதாவது ஒரு சின்ன இதுக்கு நம்ம நேராக ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போய் நம்ம டைரெக்டாக போகிறத விட அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் மூலிமா போனோம்னா அந்த 15,000 செலவு பதிலாக 50,000 ரூபாயிலே முடிஞ்சிருக்கும். இதுதான் கான்செப்ட். நம்ம ஒவ்வொருவரும் ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனை நம்பகமாக வச்சுக்கணும். அவர் நமக்கு குடும்பத்தை பார்த்து, நம்ம ஃபைனான்ஸ் பார்த்து, நம்ம ஆக்டிவிட்டியை பார்த்து அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் கரெக்டாக நமக்கு அட்வைஸ் பண்ணுவார். அதுதான் என்னுடைய ப்ராக்டிக்கல் இது. ரெண்டாவது, சில இதில் நோயாளியுடைய பயத்திலேயே பாதி ஆகிடுது. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு 2 கோபிரதர்ஸ் இருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் செஸ்ட் பெயின் வந்தது. ஒருத்தர் சிடி பண்ணி உடனே போயிட்டு ராமச்சந்திரில் அட்மிட் பண்ணி பைபாஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ 5 லட்சம் செலவாச்சு. இன்னொருத்தர் 4 வெசல் பிளாக்கு பைபாஸ் பண்ணிக்கல, நான் அப்படியே வந்துக்கிறேன். ஸோ 2 பேரும் 25 வருஷம் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஒருத்தர் 4-5 மாத்திரை, இன்னொருத்தர் 4-5 மாத்திரை. அதே ப்ரிகாஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதே மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா கேஸுமே பைபாஸ் தேவையில்லை, எல்லா கேஸுமே பைபாஸ் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் சொல்கிறேன், நேராக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போகும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் மூலமாக போனீங்கன்னா அவர் உங்களை பார்த்து கரெக்டாக சொல்லுவார். அது பிரகாரம் செலவு இல்லாமல் நம்ம பண்ணலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.